நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒரு எம்சிக்யூ டைப்பில் கொஸ்டின்ஸ் அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். மூவிங் ஆன் டு த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 16th ஸ்டேட் ஆஃப் இந்தியா வாஸ், இந்தியாவின் 16வது மாநிலம் திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, அசாம். ஸோ இது வந்து நீ பாலிட்டி கொஸ்டினாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வச்சுக்கிட்டாலும் சரி. ஏன் அப்படின்னா டிசம்பர் 1, 2020 வந்து இந்த ஸ்டேட் அதனோட ஸ்டேட்ஹுட் டேவை கொண்டாடினாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நாகாலாந்து. ஓகேங்களா? ஸோ நாகாலாந்து தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா 16th, ஸோ 17th ஹரியானா, 18th ஹிமாச்சல் பிரதேஷ், NH. ஓகேங்களா? 16வது NH நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம். 16 16 NH எஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லை NHHன்னு வச்சுக்கோங்க. நேஷனல் ஹைவே, 2 ஹைவே. 16வது நேஷனல் ஹைவே வந்து ஃபர்ஸ்ட் Nல ஸ்டார்ட் ஆகிறது ஒரே ஒரு ஸ்டேட் தான். இந்தியாவில் Nல ஸ்டார்ட் ஆகிறது ஒரே ஒரு ஸ்டேட்டு. NH 16 அப்படின்னா நேஷனல் நாகாலாந்து 16வது மாநிலம். 17 வந்து ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம், அதுவும் HA அல்பபெட்டிக் ஆர்டரில் வந்துடுது. ஸோ 16, 17, 18 வந்து நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம். 19 மணிப்பூர், 20 திரிபுரா, 21 மேகாலயா. ஓகேங்களா? ஸோ 16th ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து நாகாலாந்து. நெக்ஸ்ட் ஒன், தீம் ஃபார் வேர்ல்டு எய்ட்ஸ் டே வாஸ், உலக எய்ட்ஸ் தினம் 2020 கருப்பொருள் என்ன? ஸோ know your status, my health, my right, close the gap, global solidarity, shared responsibility. ஸோ இதுதான் இருக்கு. குளோபல் சாலிடாரிட்டி, ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் தீம் ஃபார் வேர்ல்டு எய்ட்ஸ் டே 2020. அடுத்தது வேர்ட் ஆஃப் த இயர் 2020 பை கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி. கேம்பிரிட்ஜ் அகராதி 2020ஆம் ஆண்டிற்கான வார்த்தை, அந்த அகராதியின் வார்த்தை எது அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் குவாரண்டைன். குவாரண்டைன், கோவிட், லாக்டவுன், பேண்டமிக் எல்லாம் 2020 சுற்றி நம்மள பண்ணது. ஸோ கேம்பிரிட்ஜ் வேர்ட் ஆஃப் த இயர் 2020 அப்படிங்கிறது குவாரண்டைன். எந்த நாடு புரவி புயலுக்கு பெயர் சூட்டியது? புரவி சைக்ளோன். விச் கண்ட்ரி காயின்ட் இந்த நேம்? ஸோ இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் மாலத்தீவு. ஓகேங்களா? ஸோ மாலத்தீவு தான் புரவின்றதுக்கு பெயர் சூட்டி இருக்கிற நாடு. அதே மாதிரி புரவிக்கு அர்த்தம் என்னன்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. பிளாக் மேங்க்ரூவ்ஸ், கருப்பு சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறதான் புரவின்ற பெயருக்கு. நிவருக்கு பெயர் சூட்டியது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அந்த புயலுக்கு பெயர் வைத்தது ஒரு அல்பபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? புயலுக்கு பெயர் வைத்தது ஒரு தனி வீடியோவே நாம சேனல்ல இருக்கு, தயவுசெய்து அதை பார்த்துருங்க. அது எப்படி அந்த புயலுக்கு பெயர் வைக்கிறாங்க, அதனுடைய குரூப்ல எந்தெந்த மெம்பர்ஸ் இருக்கு, ஓகேங்களா, அவங்க அதெல்லாம் எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. எம்சிக்யூல பெயர் வைத்த நாடு கேட்கலாம், இல்லை அந்த வேர்டுக்கு திடீர்னு மீனிங் கேட்கலாம். ஓகேங்களா? வேர்டுக்கு திடீர்னு மீனிங்கும் கேட்கலாம். Which country's president was chief guest for India's Republic Day in 1950? இந்தியாவின் முதல் குடியரசு தின விழா 1950 சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் கலந்து கொண்டார்? ஸோ இட் இஸ் இந்தோனேஷியா. ஸோ 2021 குடியரசு தின விழாவுக்கு வந்து இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வரதா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. பட் கொரோனா 2.0 இங்கிலாந்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவர் வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 10வது தேசிய அறிவியல் திரைப்பட திருவிழா 2020 நடத்திய மாநிலம். 10வது தேசிய அறிவியல் திரைப்பட விழாவை நடத்திய மாநிலம் இட் இஸ் திரிபுரா. இந்தியா செட் டு பில்ட் ஷாஹூத் டேம். ஷாஹூத் அணையை இந்தியா அமைக்கிறது. ஸ்ரீலங்கா, மியான்மர், நேபாள், ஆப்கானிஸ்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்கானிஸ்தான். இதுக்கு பேரே வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படின்றது தான் இந்த ஷாஹூத் டேமோட பேரே. அதுதான் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படிங்கிறது தான் இந்த ஷாஹூத் டேமோட பேரு. உலக மண் தினம், வேர்ல்டு சாயில் டே வந்து டிசம்பர் 5. இது ரொம்ப ஈஸி, டேஸ் அண்ட் மெம்பரன்ஸ்ல வச்சுக்கணும்.
தீம் ஃபார் இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2020, இந்திய மொபைல் மாநாடு 2020 கருப்பொருள் என்ன? ஸோ IISS, இன்க்ளூசிவ் இனோவேஷன், ஸ்மார்ட், செக்யூர், சஸ்டைனபிள். IISS தான் தீம் ஃபார் இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2020, இன்க்ளூசிவ் இனோவேஷன், ஸ்மார்ட், செக்யூர், சஸ்டைனபிள். ஷாஹித் அஷ்ஃபாக் உல்லா கான் உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஷாஹித் அஷ்ஃபாக் உல்லா கான் உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேசம். இது ஏன் நியூஸ்ல வந்தது அப்படின்னா, சமீபத்தில் இந்த பூங்கா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. இது சென்ட்ரல் ஜூவா மாத்திருந்தாங்க. அதுக்காக தான் இது. ஷாஹித் அஷ்ஃபாக் உல்லா கான் உயிரியல் பூங்கா எங்கு உள்ளது? தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் a committee headed by dash to look into the caste survey. ஸோ ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு யார் தலைமையில் தமிழக அரசு குழுவை அமைத்துள்ளது? இட்ஸ் அ குலசேகரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குலசேகரன் குழு தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான குழுவின் தலைவர் வந்து குலசேகரன். நெக்ஸ்ட், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 2021 டு பி ஹெல்ட் இன். உலக பொருளாதார மையம் 2021 வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெறும் அப்படிங்கிறது சிங்கப்பூர். எப்பவுமே வருஷம் வருஷம் சுவிட்சர்லாண்டில் இருக்க டாவோஸ் நகரில் தான் நடைபெறும். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ஜெனரல் பாடி மீட்டிங் எப்பவுமே சுவிட்சர்லாண்டில் இருக்க டாவோஸில் தான் நடைபெறும். ஸோ சமீபத்தில் இந்த கொரோனா பேண்டமிக்காக வந்து 2021 வந்து சிங்கப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க மீட்டிங். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஹோஸ்டிங் WEF ஜெனரல் பாடி மீட்டிங். த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் which was seen in the news recently is the memoir of. சமீபத்தில் செய்திகளில் வெளிவந்த பிரசிடென்ஷியல் இயர்ஸ் யாரோடைய சுயசரிதை? கண்டிப்பா பிரதிபா பாட்டீல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏபிஜே அப்துல் கலாம், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், இந்த மூணுல நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பிரணாப் முகர்ஜி. இந்த புக்குக்கான ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. இந்த புக்கை ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்க பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பையன் சொல்லியிருக்கிறாரு. பிரசிடென்ஷியல் இயர்ஸ் வந்து யாரோட மெமோயர் அப்படின்னா, ஃபார்மர் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரணாப் முகர்ஜியோட அவருடைய சுயசரிதை. இந்தியாஸ் ரேங்க் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2019, 2019 மனிதவள குறியீட்டில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? 131வது இடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாஸ் ரேங்க் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2019, 131 place. Find the incorrect pair in regard with the venue of the Asian Games. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடங்கள்: 2022 சீனா, 2030 கத்தார், 2026 ஜப்பான், 2034 இந்தியா. So answer is 2034 India. It is the wrong. இந்தியா played his first day night test match against. இந்தியா தனது முதல் பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை எந்த நாடுடன் விளையாடியது? இட் இஸ் வங்கதேசம் அட் ஈடன் கார்டன், கொல்கத்தா. ஓகேங்களா? வங்கதேசத்துக்கு கூட தான் இந்தியா முதல்ல பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விளையாடி இருக்கு, ஈடன் கார்டன், கொல்கத்தா மைதானத்தில். Which country's prime minister will be the chief guest for India's Republic Day function 2021? எந்த நாட்டின் பிரதமர் இந்திய குடியரசு தின விழா 2021 சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார்? ஸோ இட் இஸ் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். 19th question. Which two planets that came so close after 400 years is termed as the Great Conjunction? 400 வருடங்களுக்கு பிறகு எந்த இரு கோள்கள் அருகாமையில் வந்தது கிரேட் கன்ஜங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது? கிரேட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளானட் சோலார் சிஸ்டத்துல எது அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஜூபிட்டர் அண்ட் சர்டன். ஸோ இதனால தான் அது கிரேட் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது. எப்பயுமே ஜென்ரலா சோலார் சிஸ்டத்துல அந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே அடிக்கடி நடக்குது. 2 பிளானட்ஸ் கிட்டக்க வருது, 2 ஆஸ்ட்ராய்ட்ஸ் கிட்டக்க வருது, 2 ஸ்டார்ஸ் கிட்டக்க வருதெல்லாம் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிரேட் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பிளானட்டோட சைஸ். ஸோ லார்ஜஸ்ட் பிளானட் வந்து ஜூபிட்டர், வியாழன். அதுக்கடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது சாட்டர்ன், சனி. ஸோ இது ரெண்டும் அருகாமையில் வந்ததுனால அதுக்கு பேர் வந்து கிரேட் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புக் ஓ மிசோரம் இஸ் ரிட்டன் பை. ஓ மிசோரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு கவர்னர் கிடையாது. வெங்கையா நாயுடு நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட், அவரு கிடையாது. லால் தாங்
பேரு நார்த் ஈஸ்ட் மாதிரி இருக்கு. நாம இவரை டிக் பண்ணக்கூடாது. PS ஸ்ரீதரன் பிள்ளை. ஓகேங்களா, ஹி இஸ் த கவர்னர் ஆஃப் த மிசோரம். ஓகேங்களா, PS ஸ்ரீதரன் பிள்ளை கேரளா நேட்டிவ். இவர் தான் ஓ மிசோரம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்க மிசோரம் மாநிலத்தின் ஆளுநர் அவரு. Prime Minister laid the foundation stone for country's largest renewable energy park in the state of. நாட்டின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவிற்கு பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் அடிக்கல் நாட்டினார்? So it is obviously default என்ன இருக்கு? குஜராத். குஜராத்தை டிக் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷனும் தெரியல, பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஏதாவது இருந்தது அதுல குஜராத் தான் இருக்கு, எந்த ஆப்ஷனும் தெரியாம இருந்தா டிஃபால்ட்டா குஜராத்தை கிளிக் பண்ணுங்க. ஃப்ளூக்ல ரைட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டார்க் பே என்பது a new software, a new mobile app, a new Android version, a new robot. It is an mobile app. ஓகேங்களா, டார்க் பே என்பது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். Collab is the new music video application launched by which major company? எந்த நிறுவனத்தின் புதிய இசை வீடியோ செயலி Collab எனப்படும். டெக்னாலஜிஸ் இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் Facebook. Which country has announced referendum to add the climate goals in its constitution? எந்த நாடு தனது அரசியலமைப்பில் காலநிலை இலக்குகளை சேர்க்க வாக்கெடுப்பு அறிவித்துள்ளது? It is France. Which of the following trains runs between India and Bangladesh? இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு இடையே இயக்கப்படும் ரயில்கள் கீழ்கண்டவற்றில் எது? மைத்ரி எக்ஸ்பிரஸ், பந்தன் எக்ஸ்பிரஸ், சமஜுதா எக்ஸ்பிரஸ். இட் இஸ் மைத்ரி, கண்டிப்பா ரைட்டு. பந்தன் ரைட்டு. சமஜுத்தா கண்டிப்பா கிடையாது. சமஜுத்தா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 2. மைத்ரி எக்ஸ்பிரஸ் மற்றும் பந்தன் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இயக்கப்படும் ரயில்கள் பெயர். சமீபத்தில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இயக்கப்படும் புதிய ரயிலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் காணொலி காட்சி மூலமா திறந்து வச்சுதான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு. ராபர்ட் லெவன்டோஸ்கி who won the best FIFA player of 2020 belongs to the country of. 2020 ஆண்டின் சிறந்த FIFA வீரராக வென்ற ராபர்ட் லெவன்டோஸ்கி எந்த நாட்டை சேர்ந்தவர்? So it is Poland. India's Anshu Malik is associated with the sport of. இந்தியாவின் அன்ஷு மாலிக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை. சமீபத்தில் நடந்த வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல மெடல் ஜெயிச்சாங்க அன்ஷு மாலிக். PM Vani was news recently associated with the which of the following? சமீபத்தில் செய்தியில் வந்த PM வாணி எதனுடன் தொடர்புடையது? மின்னணு கல்வி, இணைய மதிப்பீடு, வைஃபை சேவை, மின்னணு டிஜிட்டல் இன்சூரன்ஸ். தமிழாக்கம் போடல. ஸோ வைஃபை ஆக்சஸ் 28C. ஸோ ஒரு காலத்தில் STD பூத் எப்படி PCO ஆஃபீஸ் இருந்ததோ அதே மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. வைஃபை ஆக்சஸ், ஃப்ரீ இன்டர்நெட் access facility to every citizens of the India அப்படின்றது தான் இதனுடைய எய்மே. Which country is referred as the pearl of Indian Ocean? இந்திய பெருங்கடலின் முத்து என்று அழைக்கப்படுவது கண்டிப்பா இந்தியா கிடையாது. அதனால தான் ஆப்ஷன் ஏவே இந்தியா வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்தியா கிடையாது. இட் இஸ் இலங்கை. பியல் ஆஃப் இந்தியன் ஓஷன் இட் இஸ் இலங்கை. நீங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணா தூத்துக்குடி முத்து நகரம் பியல். ஓகேங்களா, பியல் ஹார்பர் அப்படிங்கிறது இந்தியாவில் சொல்றது தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற நாடு ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா வில் பி கால்ட் அஸ் த பியல் ஆஃப் இந்தியன் ஓஷன். சமீபத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் படி நாட்டில் உள்ள சிறுத்தைகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா, as per the latest report, the number of leopards in India stands at the count of 12,852. 12,852. ஸோ எந்த ஸ்டேட்ல அதிகமான சிறுத்தைகள் இருக்கு அப்படின்னா இட் இஸ் மத்திய பிரதேஷ். Shahin 9 is a joint air force exercise between. Shahin 9 is a joint air force exercise between Pakistan, China, Pakistan, Russia, Russia, China, Russia, Afghanistan. So it is Pakistan and China. Recently, Tamil Nadu government announced C. Narayanasamy Naidu Award for the farmers who cultivate the maximum crop of. C. Narayanasamy Naidu விருது எதை அதிகமாக சாகுபடி செய்வதற்காக தரப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ இது காட்டன், கிரவுண்ட்நட், சுகர் கேன் கிடையாது. இட் இஸ் பேடி கல்டிவேஷன்ல யார் அதிகமாக
தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாராயணசாமி நாயுடுன்ற பேர்ல. ஸோ இவர் தான் தமிழ்நாட்டில் விவசாய சங்கத்தை தோற்றுவித்தவர். ஓகேங்களா, சி நாராயணசாமி நாயுடு. Recently, US government has given Legion of Merit award to the world leaders. Who among the following is not in the list? சமீபத்தில் அமெரிக்க அரசு லீஜியன் ஆஃப் மெரிட் விருதை தந்திருக்கிறாங்க தான். இதுல விருதுல யார் வந்து அந்த கீழ்கண்டவற்றில் யாருக்கு அந்த விருது தரல அப்படிங்கிறது. ஸோ விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர், நரேந்திர மோடி இந்திய பிரதமர், ஷின்சோ அபே ஜப்பான் பிரதமர், ஸ்காட் மாரிசன் ஆஸ்திரேலியா முன்னாள் பிரதமர். ஷின்சோ அபே ஜப்பான் முன்னாள் பிரதமர், ஸ்காட் மாரிசன் தற்போதைய ஆஸ்திரேலியா பிரதமர். ஸோ கண்டிப்பா புத்தினுக்கு தந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரஷ்யா அமெரிக்காவோட இப்ப பனிப்போர் நல்லா வச்சுக்கிட்டே இதை கிளிக் பண்ணிருக்கலாம். யாருக்கு தந்திருக்காங்க இல்லை ஞாபகம் இல்லைனாலும் ஆப்ஷனை வச்சு நீங்க விளாடிமிர் புட்டின் டிக் பண்ணிக்கலாம். ஸோ நரேந்திர மோடிக்கு இந்த விருது தரப்பட்டது லீஜியன் ஆஃப் மெரிட். சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் லொகேட்டட் இன். சௌத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இட் இஸ் லக்னோ. ஸோ சௌத்ரி சரண் சிங் இவர் வந்து இந்திய பிரதமராக இருந்தாரு. டிசம்பர் 23 இவர் பிறந்த தினம். அதை தான் வந்து கிசான் டே, நேஷனல் ஃபார்மர்ஸ் டே, விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 36th question. ஆண்ட்ரோத் ஐலாண்ட் இஸ் லொகேட்டட் இன். ஆண்ட்ரோத் தீவு எங்கு உள்ளது? அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி. இட் இஸ் லட்சத்தீவு. ஸோ கொச்சிக்கும் ஆண்ட்ராத் ஐலாண்ட் லட்சத்தீவுல இருக்கிறதுக்கும் பேர்த் கனெக்ஷன்ஸ், வைஃபை கனெக்ஷன், அண்டர் சி கேபிள் கனெக்ஷனுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த நியூஸ்ல வந்தது. இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்து போர்ட் பிளேயருக்கு அண்டர் சி கேபிள் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதே ஸ்கீம்ல கொச்சின்ல இருந்து ஆண்ட்ராத் ஐலாண்ட் லட்சத்தீவுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. போடோ லாங்குவேஜ் இஸ் மெயின்லி ஸ்போக்கன் இன் த ஸ்டேட் ஆஃப். போடோ லாங்குவேஜ் இஸ் மெயின்லி ஸ்போக்கன் இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம். சமீபத்தில் அசாம் அரசாங்கம் வந்து மாநிலத்தின் 2வது மொழியாக போடோ மொழியை அறிவிக்க அதனுடைய அமைச்சரவை கூட்டம் முடிவு செய்துள்ளது. ஆத்தர் ஆஃப் த புக் த லைட் ஆஃப் ஏஷியா த போயம் த டிஃபைன் த புத்தா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜெயராம் ரமேஷ். ஓகேங்களா, இவர் இப்ப சமீபத்தில் வந்து சட்டோபதியா புக் அவார்டும் அவர் வாங்கியிருக்கிறார். சட்டோபதியா புக் அவார்டும் ஜெயராம் ரமேஷ் வாங்கியிருக்கிறார். ஃப்ரூட்ஸ் போர்ட்டல் ஃபார் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் a project of e-governance was launched by the state of. இது அடிக்கடி சொன்னதுதான். it is கர்நாடகா. number of states covered in EDFC Eastern Dedicated Freight Corridor கிழக்கத்திய பிரத்யேக சரக்கு ரயில் போக்குவரத்து எத்தனை மாநிலங்கள் செல்கிறது? it is 6. ஈஸ்டர்ன் பஞ்சாப்ல இருந்த வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போறது. ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பஞ்சாப் டு வெஸ்ட் பெங்கால். இந்தியாஸ் 100th கிசான் ரயில் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப். இந்தியாவின் 100வது விவசாயிகள் ரயில் எந்த மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிரா டு வெஸ்ட் பெங்கால். மகாராஷ்டிரா டு வெஸ்ட் பெங்கால். ஃபர்ஸ்ட் ரயில் வந்து மகாராஷ்டிரா டு பீகார். ஃபர்ஸ்ட் ரயில் வந்து மகாராஷ்டிரா டு பீகார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் டிரைவர்லெஸ் ட்ரெயின் ஆபரேஷன். இந்தியாவின் முதன் முறையாக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் ரயில் சேவை எங்க தொடங்கப்பட்டது? டெல்லி மெட்ரோ. FIFA Under 20 Men's World Cup 2023 will be held in. 20 வயதுக்குட்பட்ட ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து 2023 எங்கு நடைபெறும்? இட் இஸ் இந்தோனேஷியா. இது வந்து தள்ளி போயிருக்குது கொரோனா பேண்டமிக்னால. The ministers associated with the mission சாகர். சாகர் திட்டத்துடன் தொடர்புடைய அமைச்சகங்கள் நிதி அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம். இட் இஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும்தான். பினான்ஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு தமிழ்ஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன். முதல் உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடந்த வருடம். இட் இஸ் 2009 இன் சென்னை. ஓகேங்களா. ஸோ இப்போ 2020 டிசம்பர்ல நடந்தது, விர்ச்சுவலா நடந்தது புதுச்சேரி. ஓகேங்களா. இட் இஸ் 7th. The states that comes under both Eastern Dedicated Freight Corridor and Western Dedicated Freight Corridor. எந்த மாநிலங்கள் கிழக்கத்திய பிரத்யேக சரக்கு ரயில் போக்குவரத்து மற்றும் மேற்கத்திய பிரத்யேக சரக்கு ரயில் போக்குவரத்து இரண்டிலும் வருகிறது? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். பஞ்சாப், ஹரியானா, ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அலோன். ஸோ இட் இஸ் ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இதுதான் ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ்.
2020's லாஸ்ட் மான் கி பாத் 2020ஆம் ஆண்டின் கடைசி மனதின் குரல் பிரைம் மினிஸ்டர் ரேடியோவில் பேசுவார்ல அந்த நிகழ்ச்சி எப்போது ஒளிபரப்பப்பட்டது? டிசம்பர் 27, 2020. Which of the following is wrongly matched? 33rd district of Tamil Nadu, Kallakurichi. 35th district of Tamil Nadu, Tirupattur. 36th district of Tamil Nadu, Ranipettai. 37th district of Tamil Nadu, Chengalpattu. So the wrongly matched is 33rd district of Tamil Nadu, Kallakurichi. தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. So கடைசியா 38th district வந்து மயிலாடுதுறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகப்பட்டினத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. சுனில் கோத்தாரி who passed away recently is சமீபத்தில் மறைந்த சுனில் கோத்தாரி என்பவர். It is a நடன ஆய்வாளர், டான்ஸ் ஸ்காலர். Exercise Kairos will be conducted between the Air Force of which two nations? எந்த இரு நாடுகளுக்கிடையே ஸ்கைராஸ் என்ற கூட்டு விமானப்படை பயிற்சி ஜனவரி 2021 நடைபெறும். இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஜோத்பூர்ல ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற போது முதல் முறையாக பிரான்ஸ்ல இருந்து வாங்கின ரஃபேல். ஸோ இந்திய விமானப்படை அந்த ரஃபேல் வச்சு போர் பயிற்சி ஈடுபடுத்த போறாங்க. India's first hot air balloon safari in a tiger reserve has been launched in the state of Madhya Pradesh. How many Ramsar sites are situated in India? டிசம்பர் 2020 படி ராம்சார் தலங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னா it is 42. கடைசியாக சேர்க்கப்பட்டது லடாக்ல சோசம். Which state's government has collaborated with the UN Women to set up India's first gender hub? First ஜெண்டர் ஓரியன்டட்னாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தாராளமா நீங்க கேரளாவை கிளிக் பண்ணிடுங்க. Which one of the following is not associated with the மிஷன் சாகர்? மிஷன் சாகருடன் தொடர்புள்ளாதது INS கில்தான், INS கேசரி, INS ஐராவத், INS குக்ரி. INS குக்ரி தான். INS குக்ரி வந்துதான் இதுவரைக்கும் இந்தியா ஈடுபட்டு ஒரு கப்பல் காணாம போயிருக்க ஒரே கப்பல் INS குக்ரி. INS குக்ரி மெமோரியலை சமீபத்தில் குடியரசுத் தலைவர் டாமன் அண்ட் டையூல வந்து இனாகிரேட் பண்ணி வச்சார். இந்தியா ஹாஸ் கிவன் INS சிந்துவீர் டு. INS சிந்துவீர் என்ற இந்திய போர்க்கப்பலை இந்தியா எந்த நாட்டிற்கு தந்துள்ளது? மியான்மர். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா, முதல் தடவையா இந்தியா வந்து தன்னுடைய போர்க்கப்பலை வந்து நீர்மூழ்கி கப்பலை வந்து தந்திருக்கிறது இதுதான். Dash became second country to use Russia's Sputnik 5 vaccine for COVID-19. கொரோனாக்காக எந்த நாடு ரஷ்யாவிடம் இருக்கும் ஸ்புட்னிக் 5ஐ வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு செலுத்த முன்வந்துள்ளது? இட் இஸ் பெலாரஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 தான், கோவேக்சின், கோவிஷீல்டு. கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் ஹைதராபாத் நிறுவனம் தயாரிச்சது. கோவிஷீல்டு வந்து புனேல இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. Which Indian missile got approval from Union Cabinet for export sales to friendly foreign countries on December 2020? டிசம்பர் 2020 எந்த இந்திய ஏவுகணையை நட்பு நாடுகளுக்கு விற்பனை செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இட் இஸ் ஆகாஷ். சுகதகுமாரி, the from Kerala who passed away recently is renowned. சமீபத்தில் காலமான கேரளாவை சேர்ந்த சுகதகுமாரி எந்த துறையில் புகழ் பெற்றவர்? இட் இஸ் இலக்கியம், பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. Who among the following won the Kamaladevi Chattopadhyaya New India Foundation Book Prize 2020? முன்னாடி பார்த்துமே The Light of Buddha ஏஷியா அந்த புக்கு எழுதின அதே அவரே தான். இட் இஸ் ஜெயராம் ரமேஷ். India's highest meteorological center was inaugurated. இந்தியாவின் மிக உயர்ந்த வானிலை மையம் எங்கு உள்ளது? இட் இஸ் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற லே. இமயமலை பகுதிகளில் திறக்கப்பட்ட 2வது வானிலை மையம் இது. முதல் வானிலை மையம் வந்து அருணாச்சல பிரதேச தலைநகரம் இட்டாநகர்ல அமைந்துள்ளது. ஸோ இதோட டிசம்பர் 2020 நடப்பு நிகழ்விலிருந்து எடுக்கப்பட்ட 60 MCQ கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்க்க முடியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் பி சேஃப்.